திருக்குறள் ஒன்றுக்கண் நோடாது இறை புரிந்து யான் மாற்றம் சேர்ந்து முறை ஒரு குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடு நிறைமை தவறாமல் வணங்கப்படுவதே நீதியாகும். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது. அந்தணனுக்கும் அரசிற்கும் ஆதியாயிருந்தது மன்னனுக்கும். ஒரு அரசு செங்கோல் மீதான அறவோனுக்கும் மரவழி செல்வதற்கும் அடிப்படையாக அமையும். குறித்தடியில் கோலாற்றும் மாநில மன்னன் அடுத்தடியில் நிற்கும் உலகு. ஒரு குடிமக்களே அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசு அடிசுவட்டை நானிடமே போற்றி நிற்கும். இயல்பொலி கோலாற்றும் மன்னவன் நாட்ட பேரும் விரையிலும் தக்கு. ஒரு நீதி வலுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமையானால் அது பருவ காலத்தை மழையினால் பெய்யும் மான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். வேறொன்று வென்றிருந்தது மன்னவன் கோலவும் கோடாதெனி. ஒரு அரசுக்கு வெற்றியை தரது பெயருக்கும் மேலுள்ள குடிமக்களை வாழ வைக்கும் மழையாக சொன்கொண்டான். இறை காக்கும் மயம் எல்லாம் மாமனை முறை காக்கும் முட்டாசையின். நீதி ஒழுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசு அந்த நீதியை காப்பாற்றும் என்பதற்கான் ஓராம் முறை செய்ய மன்னவன் தன்பதத்தான் நானே கெடும். ஒரு ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசை தாழ்ந்து நிறையடைந்து தானாகவே கெட்டறிந்து விடும். குடிப்புறம் காத்து உமி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாத்து துணியில் நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தலை இறக்கலும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும். கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கற்றனத்தோடனே. ஒரு கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஒரு அரசு தண்டனைக்குள்ளாகுவது பெயரின் செழிப்புக்காக கலையற்பது போனதாகும். நன்றி.